வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கோதுமை மாவில் அல்வா எப்படி கிண்டுறதுன்னு பார்க்கலாம். திருநெல்வேலி அல்வா எப்படி கிண்டுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப்பு கோதுமை மாவு கூட உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு வச்சுருக்குது. இதை அப்படியே நைட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், உள்ளுக்குள்ளே இருக்க அந்த மாவு தெரியுதா? ஓகே. இந்த மாவை இப்போ இந்த தண்ணியோடு சேர்த்து கரைச்சிடணும். நல்ல ஃபுல்லாக கரைச்சி எடுத்துடணும். இந்த மாதிரி அதை ஜல்லடையில் போட்டு நல்லா இப்படி ஃபில்டர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த சக்கை ஃபுல்லாக தனியாக வந்துடும். அதை தனியாக எடுத்துருங்க. அந்த தண்ணியை அதுக்கப்புறம் நல்லா தெளிய வைக்கணும். தெளிஞ்சு நிற்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கேப் விடணும். தெளிஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். தெளிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த தெளிஞ்ச தண்ணியை நல்லா இருத்துடணும். இருத்தி வெளியே விட்டுட்டு அடியில் திக்காக இருக்கும்ல, அந்த தண்ணியில் தான் கிண்டணும். நீங்கள் நைட்டு போடுற சப்பாத்தி மாவில் ஒரு உருண்டை மாவை எடுத்து வச்சு கூட இதே மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி தெளிவாக இருக்குது. ஃபுல்லாக எடுத்துருங்க. வெள்ளையாக அடியில் இருக்குது பாருங்கள், இதை எடுத்துக்கலாம். இந்த மாவை அளந்துக்கோங்க. இந்த மாவு தண்ணியாக இருக்கிறத 1 டம்ளர் அளவுக்கு இருக்குது. அடுப்பில் வாணலி வச்சு அதில் ஊற்றிட்டு நீ கிண்டிகிட்டே இருங்க. திக்கானதும் காமிக்கிறேன். அல்வா கலருக்காக நம்ம கேரமைஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு சட்டி காய வச்சுருக்குது. இங்கே கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்கோம். இது இங்கே அடுப்பில் கிண்டிகிட்டே இருக்கணும். திக்னஸ் ஆகணும். நல்ல இந்த மாதிரி நல்லா கட்டி ஆகணும். பசை காய்ச்சோம்ல, அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டரில் கொஞ்சம் ஊற்றி கண்ணாடி பதம் வர வரைக்கும் கிண்டணும். இது கேரமைஸ் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி போட்டிருக்கோம். இது இலகிற வரைக்கும் கொஞ்சம் கரண்டி வச்சு அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. அடியில் பிடிக்காத அளவுக்கு இது வெந்துட்டுருக்குது. அடி பிடிக்கிறாத அளவுக்கு பார்த்து, கட்டிகள் இல்லாத அளவுக்கு அமுக்கி கிண்டுங்க. பாருங்கள், கலர் மாற ஆரம்பிக்க பாருங்கள். இனிமேல் கிண்டி போட்டுருங்க. இதில் கேரமைஸ் ஆகிட்டு இந்த கலர் தேன் கலருக்கு வந்துடும். ரொம்ப கருப்பும் வேண்டாம், ரொம்ப கருப்பாகவும் ஆகக்கூடாது. கேரமைஸ் பண்ணதை ஊற்றிட்டோம். இப்போ சுகர் போட்டோம். சுகர் 1 டம்ளர் போட்டிருக்கேன். இப்போ 2வது டம்ளர் போடுறோம். இதுக்கு 1 டம்ளர் அந்த பால் எடுத்துருந்தோம். 2 to 2.5 வரைக்கும் போடலாம். 2.25 வரைக்கும் போடலாம். இப்படி கிண்டிகிட்டே இருங்க. இந்த ஓரங்களையும் இப்படி எடுத்து சேர்த்துட்டு கிண்டிடுங்க. இந்த ஓரங்களையும் இப்படி எடுத்து விட்டு கிண்டுங்க. ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. கிண்டிகிட்டே இருங்க. நல்லா சட்டியில் பிடிக்காத அளவுக்கு தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு கிண்டிகிட்டே இருங்க. பிடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஃபுல்லாக வேண்டான்னா கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யுமா ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். கிண்டிக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. வறுக்க வேண்டாம், அப்படியே பச்சையாக போட்டுக்கோங்க. போட்டு கிண்டி விடுங்க. பபுள் இந்த மாதிரி வர ஆரம்பித்த உடனே தீயை குறைச்சிருங்க. ஃபுல் அந்த பபுள் முதல்ல ஆரம்பத்தில் இப்படி ரவுண்ட் அந்த சட்டியை ஒட்டி உள்ள இடங்களில் மட்டும் ஃபஸ்ட்டு வரும்.
அதுக்கப்புறம் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃபுல்லாக வர்ற அளவுக்கு வரும். இன்னும் கிண்டணும், இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் வேகலை, இப்படி கிண்டிகிட்டே இருங்க. அப்பப்போ நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ரொம்ப ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் எண்ணெயும் கலந்து ஊற்றிக்கோங்க. வாசம் இல்லாத எண்ணெய் ஏதாவது, குக்கிங் ஆயில் ஏதாவது ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் டால்டா ஊற்றிக்கோங்க, அப்போ தான் அந்த இது கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் டால்டா மட்டும் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. மற்றதெல்லாம் நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றிக்கோங்க. இப்படி சுற்றணும். சுற்றும்போது பாருங்கள், சட்டியில் ஒட்டாமல் சுற்றுது பாருங்கள். இந்த மாதிரி சுற்றும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. சுற்றி ஒரு 2-3 நிமிஷம் இது பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் வந்து வெளியே வரணும். ஆயில் லேசாக வெளியே கக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள், இந்த மாதிரி வரணும். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்ச நேரம் கிண்டிக்கோங்க, இல்லைன்னா ஹார்ட் ஆயிரும். இந்த வானலியில் அந்த சூடு கொஞ்சம் ஆறுற வரைக்கும் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் திருநெல்வேலி அல்வா ரெடிங்க. நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அந்த இது கிடைக்கணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு முதல்ல சேர்த்துக்கோங்க. அந்த பால் ஊற்றினோம்ல, கோதுமை பால் ஊற்றினோம்ல, அது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கலாம். கலந்திங்கன்னா அந்த கடையில் வாங்குகிற அளவுக்குள்ள அந்த ஸ்ட்ரெச்சர் கிடைக்கும். இன்றைக்கி வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை, அதனால் நான் போடலை. கிண்டிக்கிட்டே இருங்க. அப்பப்போ அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டிங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, திருநெல்வேலி அல்வா ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.